தாத்தா, நம்ம ஊர்ல முதல் முறையா இவ்ளோ பெரிய ஜுவல்லரி எக்ஸிபிஷன் நடக்குது. இன்னைக்கு தாத்தாவோட பர்ஸ காலி பண்ணிட்டு தான் மறு வேலை. வாங்க பாட்டி, இது பாருங்க. இப்பதாங்க நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பேசாம எல்லா நகையும் வாங்கிக்கலாமா? என்ன சொல்றீங்க? இதுல இவ்வளவு சந்தோஷப்பட என்ன இருக்கு? யோ சேட்டே, எல்லாத்தையும் கழட்டிக்கோ, இல்லன்னா அப்படியே போயிடுவேன். ஜாக்கிரதை. பொங்கோ தாத்தா பொங்கோ, நீங்க போறதுக்குள்ள எல்லா பில்லும் உங்க கைக்கு வந்துரும். நான் தான் சேவச்சந்திர பேசுறேங்க. இன்னைக்கு எக்ஸிபிஷன் முடிகிற நேரம் வந்துருச்சு. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நைட்டு பாதுகாப்புக்காக லட்டு சிங் சாரும் நம்ம செக்யூரிட்டி பசங்களும் இங்க இருப்பாங்க. சோ டோன்ட் வரி. தம்பி, என்னடா வேடிக்கை பாக்குற? லட்டு சிங் சாருக்கு மத்தவங்களுக்கு டீயை ஊத்தி கொடு, சீக்கிரம் ஊத்தி கொடு. என்னது இது? டீய குடிச்சதும் தூக்கம் போயிடும்னு சொல்லுவாங்க, ஆனா வருது. இது டீயா இல்ல தூக்க மருந்தானே தெரியலையே. மூஞ்ச பார்த்தாலே திருட்டு பையன் மாதிரி தெரியுது எனக்கு. சிவாவுக்கு கால் பண்ணணும், சிவாவுக்கு கால். எல்லாருக்கும் சிங்கிள் கிளாஸ்ல டீய ஊத்தி கொடுத்தானுங்க, எல்லாருக்கும் கொள்ளைய கொடுத்துட்டு டீய அடிக்கிறானுங்க. லட்டு சிங் சார், அவங்க டீய கொள்ளையடிக்கல, நகைய கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அட, டீல என்னமோ கலந்து கொடுத்துட்டானுங்க, குடிச்சதும் எல்லாருக்கும் தூக்கம் வருது. சில பேர் இங்க நின்னு கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்க. சிவா, நீ வந்து போதும் போதும் இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப தான் டியூட்டி பாக்குறீங்க. என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பட்டுமா? நல்லா கொரட்டை விட்டு அசந்து தூங்கணும், சரியா? இந்த நட்வர்லால யாராலையும் பிடிக்க முடியாது. பிடிக்கணும்னு நினைச்சா அவங்கள ஒரு புடி பிடிச்சிருவா இந்த நட்வர்லாலு. லட்டு சிங் சார், எழுந்துருங்க, எழுந்துருங்க லட்டு சிங் சார். கண்ணை திறந்து என்ன பாருங்க, நான் தான் சிவா. சிவா, வந்துட்டியா? என்னல என் கண்ணுக்கு 4 சிவா தெரியுது. அட, ஒரு சிவா இருந்தாலே போதும்பா, அவனே எல்லாத்தையும் பார்த்துப்பான். லட்டு சிங் சார், நான் ஒருத்தன் தான். நீங்க மயக்கத்துல இருக்கீங்க. திருடினவங்க எந்த பக்கமா போனாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சிவா, என் கண்ணுக்கு 4 ரூட் தெரியுது. அதுல எந்த ரூட்ல போனாங்கன்னு சத்தியமா தெரியலையே. எனக்கு என்னமோ அவங்க இந்த பக்கமா தான் போயிருக்கணும். இல்ல 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 இல்ல, அவங்க சிவா, அவங்க இந்த பக்கமா தான் போயிருக்கணும். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா எங்கேயே படுத்துருங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்.
லட்டு சிங் சார், நான் உங்களை பார்த்துட்டேன். சின்ன பையல ஒழுங்கா வழியில இருந்து தள்ளிப்போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். சிவா, என் பேரு சிவா. திருட்டு பயலுங்கள பிடிச்சாச்சுல. என்னுடைய பிளான் சக்சஸ்ஃபுல்லா நடந்து போச்சு. வாவ். உங்க பிளானா? எது சார் இதுல உங்க பிளானு? சிவா தான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா இந்த திருட்டு பசங்க இந்த ரூட்ல தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு. அட கான்ஸ்டபிள், ஒரு தெளிவான போலீஸுக்கு நல்லாவே தெரியும் எந்த பிளானுக்கு யார கூப்பிட்டா ஒழுங்கா நடக்கும்னு நல்லாவே தெரியும்ல. இந்த சிச்சுவேஷன்ல சிவாவை கூப்பிட்டு ஒழுங்கா பிளான் போட்டது நானு. என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. சார், உண்மையான திருடன் தப்பிச்சிட்டான். இது அவனோட அடியாள் தான். ஹலோ அங்கிள், ஒழுங்கா உங்களோட பாஸ் யாருன்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது. அந்த பாஸ் என்ன போன்ல மட்டும் தான் கூப்பிட்டு பேசுவாரு. நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை. ஓஹோ, பைய தப்பிச்சு எங்கள போயிடுவான். என்கிட்ட ஏகப்பட்ட பிளானை அடுக்கி வச்சிருக்கேன், தப்பிக்கவே முடியாதுல. எல்லா பிளானோட பேரும் எனக்கு தெரியும். பிளான் சிவா, பிளான் சிவா, பிளான் சிவா. வாய முடியல கான்ஸ்டபிள், இவனை தூக்கி உள்ள போடல, ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி கட்ட போறேன். நாங்க ரொம்ப தெளிவா பிளானை போட்டு திருட்டு பாயில புடிச்சு வச்சிருக்கோம். திருடிட்டு போன மொத்த திருடன்கள்ல இப்போதைக்கு ஒருத்தன் தான் மாட்டிருக்கான். சீக்கிரமாவே ஒவ்வொருத்தனா புடிச்சு மொத்த கூட்டத்தையும் புடிச்சிருவோம்ல. இது சத்தியம்ல. அந்த நட்வர்லாலோட ஆளை புடிச்சதா சொன்னீங்களே, அது நீங்க புடிச்சதா இல்ல தம்பி சிவா புடிச்சதா? இந்த லட்டு சிங் பொய் சொல்ல மட்டும்தான் லாயக்கு. எப்ப பார்த்தாலும் என் பேரனை கூப்பிட்டு வேலை வாங்க வேண்டியது. சிவா, இந்த விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது தான் நல்லது, சரியா? அட, நான் புடிச்சா என்ன, சிவா புடிச்சா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதாம்ல. நட்வர்லால், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்க. அவசரப்பட்டு இந்த லட்டு சிங் ஏரியாவுல வந்து திருடிட்டு போயிட்ட. உன்ன மாதிரி சின்ன பொடி பசங்களை பிடிக்கிறதுக்கெல்லாம் நான் தேவையில்லை. என்னோட சிஷ்யன் சிவாவே வருவாம்ல. இத புரிஞ்சுதா? அந்த சிவாக்கு நாம யாருன்னு நிச்சயமா காட்டி ஆகணும். இந்த நட்வர்லால பிடிக்கணும்னு யாரு நினைச்சாலும் இந்த நட்வர்லால் ஒரு பொடி பிடிக்காம விடவே மாட்டான். வணக்கம், என் பேரு ஜமீன்தார் டாக்கூர் சிங். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க நல்லா பாடுவீங்களாமே. உங்களுக்கு ஏத்த மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ஆஃபரும் இருக்கு. அது என்ன ஆஃபர்? இங்க பாருங்க, இதுதான் என் பங்களாவோட போட்டோ.
இந்த பங்களாவை நான் விற்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்ராடுக்கு டோட்டலா ஷிஃப்ட் ஆக போறேன். இந்த பங்களாவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கார்டன் கூட இருக்கு. அந்த கார்டன்ல ஏகப்பட்ட வண்ண பறவைகள் தினமும் வரும். கார்டனுக்கு அந்த பக்கம் அழகான நதி இருக்கு. அதுல மீனுங்க துள்ளி துள்ளி குதிக்கும். அது மட்டும் இல்ல, பங்களாக்கு பின்னாடி அழகான ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குங்க. விளையாட்டு மைதானம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க மட்டும் அந்த இடத்துல போய் குடியேறினா அந்த காலி இடத்துல ஒரு பெரிய சங்கீத அகாடமியை கட்டிக்கலாம். எல்லா பசங்களுக்கும் நீங்க சங்கீதம் கூட கத்து கொடுக்கலாம்.